மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். Tring tring, tring tring, tring tring. ஹலோ, உங்க போன் ரிங் ஆகுது பாருங்க, எடுத்து பேசுங்க. ஹலோ. ஹலோ, நீங்க ரோஜாவோட ஃப்ரெண்ட் தானே? ஆமா சார், நான் ரோஜாவோட ஃப்ரெண்டு தான். நீங்க? நான் ரோஜாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நானும் என் ஒய்ஃப் ரோஜாவும் ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு. அது சின்ன பிரச்சனையா சார்? இங்க நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஜா சொன்னா சார், நீங்க உயிர் பொழைச்சு வந்தீங்கன்னு. அது சின்ன பிரச்சனையா சார்? உயிர் பொழைச்சு வந்துட்டா அது சின்ன பிரச்சனை தானே. அவளுக்கு ஒரு விஷயம் தெரியல. சாட்சி மட்டும் இல்ல, அந்த யமனே வந்தாலும் ரோஜா கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாத. அத மட்டும் நீங்க அவகிட்ட சொல்லிருங்க. அவ கூட 100 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லுங்க. இங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நடந்ததே நினைச்சு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தா அது நல்லாவே இல்லைங்க. அவளை கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்களேன். இன்னைக்கு 8 to 9 நல்ல நேரம்னு அம்மா சொல்லிருக்காங்க. அந்த டைம் முடிஞ்சிட போகுது. மணி 8 ஆயிடுச்சு. ஒரே படபடப்பா இருக்குல்ல? ஆமா சார். ஹார்ட் பீட் எகிருது இல்ல? ஆமா சார். என்ன பண்ணலாம்? தெரியலையே சார். ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணிடலாமா? அது சுவர்கள் இல்லாத வீடு. இந்த உறவும் வாழ்க, பிரிவும் வாழ்க, வலிகள் வாழ்கவே. பிரிவு இல்லாத காதல், அது சுவர்கள் இல்லாத வீடு. இந்த உறவும் வாழ்க, பிரிவும் வாழ்க, வலிகள். அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. அப்புறம் ஏண்டா காலையில இருந்து சில்மிஷம் பண்ணேன்னு நீ என்ன கேட்கலாம். That is called love. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ்வர்ஸாவே இருக்கலாமே. நீ எதுக்காக என்கிட்ட வந்தியோ அத நான் இன்னும் உனக்கு முடிச்சு தரல. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோன்னு என்னால செல்ஃபிஷா நடந்துக்க முடியாதுல்ல. எப்பவுமே நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஆபத்து சாக்ஷி. சாந்தமூர்த்தி ஐயாவை வெளியே கொண்டு வரணும் தான் நான் அவளை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லனா உனக்கு மோர்ல பாய்சன் கலந்தப்பவே அவ உயிரை எடுத்திருப்ப. பையா கணேஷ் கொலைகேச முடிச்சு அவளை உள்ள தள்ளி சாந்தமூர்த்தி ஐயாவை வெளியே கொண்டு வரணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆசிரமத்தை திறக்கணும். இந்த கடமையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்.
இத்தனை நாளா உங்களை நல்ல மனுஷனா தான் பார்த்தேன். ஆனா நீங்க மனுஷனே கிடையாது சார். அப்புறம் மனுஷனை விட ஒரு படி மேல போயிட்டீங்க சார். கடல் தானா துளிதானா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.